இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்டான அண்ட் நம்மளோட வீட்டையே ரொம்ப ரொம்ப அழகா மாற்றக்கூடிய ட்ரெண்டிங்கான ஹேங்கிங் இன்டோர் பிளான்ஸை தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க போது அண்ட் வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. எல்லா செடிகளுமே வித்தியாசமா இருக்கும். அண்ட் இந்த டிஃப்ரெண்டான பிளான்ட் வெரைட்டிஸ்ல நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ். இந்த ஒரு செடியில இருக்கிற இலைகள் எல்லாம் பார்த்தா சின்ன சின்ன முத்துகள் மாதிரியே இருக்கும், இல்லைன்னா குட்டி குட்டி பச்சை பட்டாணி இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஒரு நூல்ல முத்துக்கள் எல்லாத்தையுமே கோர்த்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது எல்லாமே ஹேங்கிங் பிளான்ஸ். நீங்க இந்த செடிகளை ஹேங்கிங் பண்ணி மாட்டி விட்டீங்கன்னா பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். அண்ட் இந்த ஒரு செடியை உங்களோட வீட்டுக்குள்ள வச்சீங்கன்னா பார்க்க ரொம்ப கியூட்டாவும் ஸ்டைலிஷாவும் இருக்கும். உங்களுக்கு ஹேங்கிங்ல மாட்ட முடியல அப்படின்னா ஒரு உயரமான ஷெல்ஃப்ல வைங்க, அப்படி இல்லைன்னா ஜன்னல் ஓரத்துல வைக்கலாம். ஏன்னா இந்த பிளான்ஸ் எல்லாமே கீழ் நோக்கி வளரும், அதாவது செடியிலேருந்து கீழே தொங்கி வளரும். பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். உங்க வீட்டுல வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட சைட்ல கூட வைக்கலாம். ரொம்ப ஒரு நல்ல லுக்கை கொடுக்கும் இது. அண்ட் இந்த ஒரு செடிக்கு வெளிச்சம் தேவைப்படும், பட் டைரக்ட் சன்லைட் இருக்கக்கூடாது. இன்டைரக்டா வர சன்லைட்ல ரொம்ப சூப்பரா வளரும். அதுக்குன்னு நம்ம சன்லைட் தேவையில்லை அப்படின்னா ரூம்ல போய் இருட்டுல வைக்கலாம்னா கண்டிப்பா வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சா இந்த செடி சீக்கிரமாவே ஸ்பாயில் ஆயிடும். ஸோ இன்டைரக்ட் சன்லைட்ல நீங்க ஹேங்கிங்ல தொங்க விடலாம், இல்லைன்னா ஷெல்ஃப், அப்படி இல்லைன்னா உங்களோட கம்ப்யூட்டர் டேபிள் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதோட கார்னர்ல வைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி பாத்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. செடியில ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு தண்ணி கொடுக்காதீங்க. ஒன்ஸ் அந்த மண் எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க தண்ணி கொடுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளோட இந்த கிளைமேட்டுக்கு இந்த ஒரு செடி ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க வீட்டுல இல்லைன்னா வாங்கி வச்சு பாருங்க. வீடு ட்ரெண்டிங்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த செடியை வாங்கி வீட்டுல வைங்க. அண்ட் நம்மளோட லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா சில்வர் ஸ்பிரிங்கிள்ஸ். இந்த ஒரு செடி செம்ம கியூட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த செடியில இருக்க இலைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும், அதுவுமே ரொம்ப டார்க் கிரீன்ல இருக்கும். இந்த அடர் பச்சை கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலர்ல இருக்கும். இன்னொரு விஷயம், இதுக்கு சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு இல்லையா, சில்வர் ஸ்பிரிங்கிள்ஸ். இது எதுக்காக வந்துச்சுன்னா, இந்த இலைகளுக்கு மேல ஒரு வெள்ளி இதை நல்லா உருக்கி அப்படியே தெளிச்சு விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்படியே புள்ளி புள்ளியா ஒயிட் கலர்ல ஃபுல்லாவே படர்ந்து இருக்கும். அண்ட் இந்த ஒரு செடி பாத்தீங்கன்னா அப்படியே அடர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி. அப்படியே புதர் மாதிரி நிறைய வளர்ந்துரும். ஒரு குட்டியோண்டு பாட்டில் நீங்க போட்டு வச்சா கூட அந்த பாட்டில் ஃபுல்லாவே நிரம்பிடும் இந்த செடி. செடிகள்ல இருக்கிற இலைகள் தான் இதோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். அண்ட் உங்களோட வீட்டுல இந்த செடியை கண்டிப்பா நீங்க ஒரு ஹேங்கிங்ல வைக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு ஹேங்கிங் பிளான்ட் தான். அப்படி இதை வளர்க்குறதுமே ரொம்ப ஈஸி தான். அண்ட் இதுக்குமே தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அந்த ஈரப்பதம் நல்லா காஞ்சி மண் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் திருப்பியுமே தண்ணி விடலாம். அண்ட் இந்த ஒரு செடியுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைமேட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆஃப் டர்ட்டில்ஸ். இதோட பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த செடியில இருக்கிற அந்த குட்டி குட்டி இலைகளுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஆமையோட ஓடு மேல ஒரு டிசைன் இருக்கும்ல, அது மாதிரியே இந்த இலையோட மேற்பகுதியில அப்படியே டார்க் கிரீன்ல ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த செடியோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆஃப் டர்ட்டில்ஸ். அண்ட் இந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாலையில முத்தெல்லாம் கோர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும். இதையுமே நீங்க ஹேங்கிங்ல வச்சு வளர்க்கணும். ஸோ ஹேங்கிங்ல வச்சாதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. கீழே வச்சும் வளர்க்கலாம், பட் கீழே வச்சா என்னன்னா அந்த செடிகள்லாம் அப்படியே தரையில படர்ந்து ஓட ஆரம்பிக்கும். ஸோ அது நமக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அண்ட் அந்த செடியோட வளர்ச்சியையும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதனாலதான் ஹேங்கிங் அப்படி இல்லைன்னா ஷெல்ஃப் இந்த மாதிரி எதுலையாவது வைக்க சொல்றேன். எல்லா செடிகளுக்கும் ஒரே பேட்டர்ன் தான். இது எல்லாமே இண்டோர் பிளான்ட் அப்படின்றனால இதுக்கு இன்டைரக்ட் சன்லைட் கண்டிப்பா தேவைப்படும். அதே மாதிரியே தண்ணியுமே நீங்க பார்த்து தான் விடணும். ஸோ தண்ணி நிறைய விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதோட வேர் மொத்தமா உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிடும். அதோட வேர் எல்லாமே அழுகி போயிடும். ஸோ செடி வளர்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் இந்த செடியுமே நம்மளோட கிளைமேட்டுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு செடி தான். அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செடி. ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ் பிளான்ட். பேரே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த பேர் இந்த செடிக்கு எதுக்காக வந்துச்சுன்னா இதுல இருக்க பூக்கள்னாலதான். ஸோ இதுல இருக்க பூக்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதோட கலர் ஆரஞ்சும் ஒரு மாதிரி ரெட் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அதோட பூக்களோட நுனியில பார்த்தா அதோட வாய் கொஞ்சம் அப்படியே ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். இதை பாக்குறதுக்கே ஒரு குட்டி கோல்டு ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த செடிக்கு கோல்டு ஃபிஷ் பிளான்ட்னு பேர் வந்துச்சு. அண்ட் இதோட இலைகள்லாம் பாக்குறதுக்கு பல பலன்னு கிளாஸியா சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது கொடி வகையை சேர்ந்தது. நான் சொன்ன மாதிரி இதையுமே நீங்க ஹேங்கிங்ல வைக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். ஸோ ஹேங்கிங்ல வைக்கும் போது அந்த இலைகளும் அதுல இருக்க பூக்களும் அப்படியே தொங்கி அழகா வளர ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா இந்த செடி மேல ரொம்பவே அவங்களுக்கு ஆசை வந்துடும். அண்ட் நீங்க இதுக்குமே சன்லைட் இன்டைரக்ட் சன்லைட்ல வைக்கலாம். அண்ட் டைரக்ட் சன்லைட்ல கண்டிப்பா வைக்கவே வைக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு ஜன்னல் ஓரமா வைங்க. அது இருட்டா இருக்கக்கூடாது, கொஞ்சம் சன்லைட் உள்ள பாஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வச்சா பூக்கள்லாம் நல்லாவே பூக்கும். இன்கேஸ் நீங்க இன்டைரக்ட் சன்லைட்லயும் வைக்கல, அந்த இடத்துல வெளிச்சமே சுத்தமா வராது அப்படின்னா பூக்கள் பூக்கிறது சுத்தமா ஸ்டாப் ஆயிடும். அண்ட் இதே மாதிரியே நீங்க டெரஸ்லயோ கார்டன்லயோ வச்சீங்கனாலும் அதோட இலைகள் எல்லாம் அப்படியே கரிஞ்சு போயிடும்.
போயிடும். ஸோ அதனால இன்டைரக்ட் சன்லைட்ல வைக்கும் போது பூக்களுமே நல்லா பூக்கும். அண்ட் இதுக்குமே தண்ணி அதே மாதிரி தான், நல்லா காஞ்சக்கு அப்புறம் தான் தண்ணி விடணும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஒரு செடிக்கு நீங்க டெய்லியுமே காலையில அதோட இலைகளுக்கு லைட்டா ஒரு தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அந்த மாதிரி விடும்போது செடிகளுமே ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி வந்துட்டு நிறைய வேர்ல விடாம அதோட மேற்பகுதியில அதோட இலைகளும் பூக்களும் இருக்கும் இல்லையா, அதுல மட்டும் லைட்டா ஸ்ப்ரே பண்ணி விடணும். நம்மளோட லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆஃப் டால்பின். இதோட பேருமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா. இந்த ஒரு செடிகள்ல வந்துட்டு பூக்கள் பூக்காது, வெறும் இலைகள் மட்டும்தான். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு செடி தான் இது. பட் என்ன ஒண்ணுனா, இதோட இலைகள்லாம் பாக்குறதுக்கு தண்ணிக்குள்ளார குதிச்சு நீந்தி ஓடுற அந்த குட்டி டால்பின் மாதிரியே இருக்கும். இவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த மாதிரி செடிகள் எல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் இதுவுமே வந்துட்டு ஒரு ஹேங்கிங் பிளான்ட் தான். இந்த ஒரு டால்பின் ஷேப்ல இருக்கிற இந்த செடியெல்லாம் அப்படியே ஹேங்கிங்ல வச்சு அப்படியே கீழே தொங்கி படர்ந்து வளரும் போது பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு இன்பமா இருக்கும் நமக்கு. ஸோ கண்டிப்பா இந்த செடிகள் எல்லாம் வாங்கி வீட்டில் வச்சு பாருங்க. ரொம்பவே உங்களுக்கு ஒரு நல்ல பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். இதோட வித்தியாசமான இந்த ஒரு லுக் இருக்குல்ல, இதுதான் இதுல வந்துட்டு ஒரு ஸ்பெஷலே. இந்த ஒரு டால்பின் பிளான்ட்டை உங்களோட வீட்டில் வச்சு பாருங்க. வீட்டுக்கு வர எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு பிளான்ட். ஸோ இதுவுமே ஒரு ஹேங்கிங் பிளான்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி ஹேங்கிங்ல வைக்கலாம், ஷெல்ஃப்ல வைக்கலாம், அல்லது விண்டோ கார்னர்ல வைக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்க ஒர்க் டேபிள்ல கூட வைங்க, சூப்பரா இருக்கும். நான் சொன்ன இந்த எல்லா செடிகளுக்குமே இன்டைரக்ட் சன்லைட் கண்டிப்பா தேவைப்படும். டைரக்ட் சன்லைட்ல வைக்க கூடாது. அதே மாதிரியே தண்ணி பார்த்து விடணும். பட் எல்லா செடிகளுக்குமே நீங்க தண்ணி இலைகள்ல லைட்டா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். வேர்ல நீங்க ஊத்துறீங்க அப்படின்னா மண்ணு வந்து நல்லா காஞ்சி போயிருக்கணும், அப்பதான் தண்ணி விடணும். ஸோ அப்படி இல்லைன்னா அதோட இலையும் அழுகி போயிடும், வேரும் அழுகி போயிடும், செடி மொத்தமாவே வீணா போயிடும். அண்ட் மண்ணும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தளதளன்னு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி மண்ணு ரொம்ப டைட் ஆயிடுச்சு, இறுக்கிடுச்சு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதோட வேர்ல படாத மாதிரி நீங்க ஏதாவது வச்சு லைட்டா அதை நோண்டி விடலாம். ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு தண்ணி அதில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி செடிகள்லாம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு கண்டிப்பா வீட்டில் வாங்கி வைங்க. பாக்குறதுக்கு வீடுமே ரொம்ப ட்ரெண்டிங் லுக்ல இருக்கும். பயங்கர ஒரு ரிச் லுக் கொடுக்கும் வீட்டுக்கு. கண்டிப்பா இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்க. இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.